ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னோடய நண்பர்கள் எல்லாரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. என்னோடய உறவினர்கள் எல்லாருமே முன்னேறி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்குது, நான் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள்? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, நம்மக்கிட்ட அது இல்லையே, இது இல்லையே, நம்மளால் இந்த மாதிரி செயல்கள் செய்ய முடியலையே அப்படின்னு கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருமே தனித்துவம் வாய்ந்தது. ஓகேங்களா? அவங்கள மாதிரியே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது. நம்மளாக அதை வந்துட்டு நினச்சிக்கிறோம். முக்கால்வாசி பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணமும் இதாக தான் இருக்கும். அவங்க அந்த மாதிரி கார் வாங்கிட்டாங்க, நம்ம அந்த மாதிரி வாங்கணும். அவங்க அந்த மாதிரி வீடு வாங்கிட்டாங்க, நம்ம அந்த மாதிரி வீடு வாங்கணும். இதாலேயே பாதி பேரோட லைஃப் என்ன ஆகுது அப்படின்னா இஎம்ஐலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் இஎம்ஐ கூட இஎம்ஐயில் கூட பண்ண முடியாதவங்க நிறைய பேர் அதை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அது தேவையே இல்லை. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து ஆபத்தில் தான் முடியும். நம்ம கஷ்டத்துக்கு நம்மளே காரணமாக அமைகிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்துட்டு நம்பணும், பிலீவ் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நம்பிக்கையோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கும்போது நிச்சயம் அதை நீங்கள் வந்துட்டு அடைய முடியும். உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யும்போது எந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க, காலையில் அதை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நம்மளாலலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வருது. ஈவினிங் நம்ம ஏன் அதை நினச்சோம், நம்மளாலலாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. இப்படி நினச்சிங்கன்னா நிச்சயம் அந்த விஷயத்தை வந்து உங்களால் அடைய முடியாது. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை அடையணும்னா அதை ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு வந்துட்டு நீங்கள் ப்ராசஸில் வந்துட்டு ஈடுபடுங்க. அந்த ப்ராசஸையுமே மகிழ்ச்சியாக செய்யுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாழ்க்கையில் நிச்சயம் அதை உங்களால் அடைய முடியும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு இப்படி நடக்குது, இவங்களுக்கு இப்படி நடக்குது, நம்ம இன்னும் கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்க அதே மாதிரியான உணர்வுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை நோக்கி வரும். ஓகேங்களா? இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையானது மட்டும் நினைங்க. அந்த விஷயத்துக்கு தேவையான முயற்சியில் வந்துட்டு நீங்கள் ஈடுபடுங்க. அதை சந்தோஷமாக செய்யுங்க. நிச்சயம் உங்களால் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ. மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.